நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தற்சமயம் காங்கிரஸை அதிர வைத்திருக்கிறது பாஜக என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனால் பாஜக இப்ப காங்கிரஸ் எம்எல்ஏ தற்போதைய எம்எல்ஏவும் காங்கிரஸ் உடைய கொரோனாவும் இருக்கக்கூடிய விஜயதரணி டெல்லியில் பாஜகவை இணைந்திருப்பது மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து ஒரு வார காலமாக அவர் பாஜக இணைய இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக நிலையில் தற்சமயம் அதிகாரப்பூர்வமாக முன்னிலையில் பாஜக இருந்திருக்கிறார். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் 3 முறை வென்றவர் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி தற்போது சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி கொடாவாக உள்ளார். மேலும் இவர் பாஜக இணையுள்ள தகவல் வெளியாக நிலையில் தற்சமயம் என்ன எல்முரு முன்னிலையில் இருந்திருக்கிறார். மேலும் கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்ற வசந்தகுமார் கொரோனா பாதிப்பால் காலமானார். அதனால் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது அந்த தொகுதியில் விஜயதரணி போட்டியிட காங்கிரஸில் வாய்ப்பு கேட்டார். ஆனால் கட்சி தலைமை விஜயதரணிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்திற்கு வாய்ப்பு கொடுத்து அவரும் வெற்றி பெற்றார். அப்போது முதலே விஜயதரணி காங்கிரஸ் தலைமை மீது அதிருப்தி இருப்பதாக சொல்லப்பட்டது. எனினும் 2021 சட்டமன்ற தேர்தலில் விளங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு விஜயதரணி சீட் வழங்கப்பட்டது. அவரும் வெற்றி பெற்று தற்போது சட்டசபையில் காங்கிரஸ் பொருளாக உள்ளார். மேலும் இந்நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விஜயதரணி விரும்புவதாக கூறப்பட்டது. இதற்காக டெல்லி மேலிடத்தில் அழுத்தம் கொடுத்து வந்தார் விஜயதரணி. குறைந்தபட்சம் சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் பதவியாக வேண்டும் என்று அவர் தலைமையை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அண்மையில் தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்லப்பட்டு நியமிக்கப்பட்டு சட்டசபை காங்கிரஸ் தலைவராக ராஜேஷ்குமார் நியமிக்கப்பட்டார். மேலும் வரும் லோக்சபா தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியை மீண்டும் வசந்துக்கு வழங்க காங்கிரஸ் தலைமையை முடிவு செய்திருப்பதாக கூட கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லியில் முகாமிட்டிருந்த விஜயதரணி இதனால் கடுமையான அதிருப்தி இருந்து வந்தார். விஜயதரணி இந்நிலையில் பாஜக தரப்பு விஜயதரணியிடம் பேசியுள்ளதாகவும் லோக்சபா தேர்தலில் சீட் வழங்குவதாக உறுதி அளித்து விஜயதரணியை பாஜகவில் சேர்க்க பாஜக மேலிடம் முயன்றுவதாக கூறப்பட்டது. தற்போது கடந்த சில நாட்களாக விஜயதரணியில் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். அண்மையில் நடந்த சட்டசபை பட்ஜெட் கூட பங்கேற்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் குறிப்பாக செல்லப்பிள்ளையை பிரம்மாண்டமாக வந்து குறிப்பாக வேனில் பவனி வந்து தற்சமயம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அந்த நிலையில்தான் தற்சமயம் இன்று அதாவது விஜயதரணி அவர்கள் டெல்லியில் பாஜக எல்முருகன் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். குறிப்பாக அவர் குறைந்தபட்ச தலைவர் பதவியாக குறிப்பாக எதிர்பார்த்த நிலையில் அது செல்லப்பிள்ளை அறிவிக்கப்பட்டு அவர் பிரம்மாண்டமாக மேலே நடந்து வந்து கூட பார்க்க முடியுது. அதிலே அனைத்து காங்கிரஸ் கூட அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலை இன்று அதிகாரப்பூர்வமாக பாஜக இணைந்திருக்கிறார். கடந்த ஒரு வார காலமாக இருந்த குழப்பத்திற்கு இந்த முற்றுப்புள்ளி வைத்துதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடக்கும் அண்மையின் என் மண் என் மக்கள் யாத்திரையை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி முன்னிலையில் பாஜகவில் இணையலாம் என கூறப்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தமிழக தலைவராக இருக்கும் போது அழகிரி தலைவராக இருக்கும்போது அதிமுக குறிப்பாக ஆளும் கட்சியாக இருந்தது. அப்போது ஜெயலலிதாவுடைய படத்திறப்பு விழாவிற்கு கூட விஜயதரணி செல்லக்கூடாது என அவர் முன்வைத்திருந்தார், கருத்தை பதிவிட்டார். இருந்தாலும் கூட அவர் அதெல்லாம் மதிக்காமல் கண்டுகொள்ளாமல் அந்த சிறப்பு விருந்தாக அந்த படத்திறப்பு விழாவில் பங்கேற்றிருந்தார். அதற்கு அவர் கூறியிருந்தால் எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கிறது, எனக்குன்னு ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அது பெண் என்ற அடிப்படையில் நான் பங்கேற்ற என்ற அடிப்படையில் கூட கருத்து பதிவு செய்தார். இது போல தொடர்ந்து நம்ம கட்சி தலைமையோடு முரண்பாடான கருத்துக்களை பதிவு செய்வது நம்மால் பார்க்க முடியும். தொடர்ந்து விளம்பரங்களுடைய சில காங்கிரஸ் கட்சியினர் கூட அவருக்கு சீட்டு வழங்கக்கூடாது என கடந்த முறை சட்டமன்ற தேர்தலின் போது அவர் தெரிவித்து பார்க்க முடியுது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து அதிருப்தி நிலையில் தற்சமயம் பாஜக எழுந்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கணும். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் வரும் நிலையில் ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாஜக எழுந்திருப்பது பெரும் அதிருப்தி ஏற்படுத்துதான் சொல்ல வேண்டும்.